இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசுங்க. நீர் பேசுகிற தெய்வம், சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துங்க. Lead them in your truth, Lord. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். You're most welcome to the covenant of the day. And today is the 10th August 2024, Saturday. இன்னைக்கான வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். Hebrew chapter 11 verse 7. பாப்போங்களா? By faith, Noah being warned by God's concerning even as yet unseen in reverent fear construct and a ark for the saving of his household. By this he condemned the world and become an heir of the righteousness that comes by faith. விசுவாசத்தினாலே நோவா காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினிக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஹல்லேலூயா. இப்ப நோவாவை பற்றி பேசுகிறார். விசுவாசத்தினாலே நோவா. ஹல்லேலூயா. இப்படிதான் அவர் லிஸ்ட் பண்றார். விசுவாசத்தினாலே பாஸ்டர் டேவிட், விசுவாசத்தினாலே உன் பெயரை சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. இப்படிதான் நம்ம லிஸ்ட் பண்ணணுமா? சரி, என்ன சொல்றாரு? நோவா காணாததை அவன் விசுவாசித்தான். கர்த்தர் சொல்றாரு, இந்த உலகத்தை நான் தண்ணீரால் அழிக்க போறேன், அதனால ஒரு பேழை, ஒரு பெரிய கப்பல் செய்யின்னு சொல்றாரு, உன் குடும்பத்தை காப்பாத்து. ஏன்னா நோவா தான் நீதிமானான். அந்த காலத்திலே அவன் குடும்பம் தான் வாழ்ந்தது என்பதாக நான் வேதத்தில் பார்க்கிறோம். உலகத்தை அழிக்க ஆண்டவர் திட்டம் போட்டு விட்டாரு, பிளான் பண்ணிட்டாரு. ஆனா அதை விசுவாசிக்கணுமே. நோவா அதை பத்தி சொல்றான், உலகம் அழிய போகுது, கர்த்தர் அழிக்க போறாரு தண்ணீர்னால, அதனால எல்லாம் ரட்சிக்கப்படுங்க, மனம் திரும்புங்கன்னு சொல்றாரு. ஆனா அது யாரும் காதுல கேட்கல. வயசான கிழமை இன்னும் பேசுறான் அப்படின்னு. இன்னைக்கு கூட பாஸ்டர்லாம் பேசினா கூட, பாஸ்டர்னா வேற வேலை வெட்டியில அவங்க அதான் பேசுவாங்க, அதான் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நோவா பேச்சை யாரும் கேட்கவில்லை. Nobody was listening what Noah says. But Noah was faithfully making a ark. அவர் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவன் பெரிய ஒரு கப்பலை செய்ததாக நாம் பார்க்கிறோம். அதுதான் பைபிள்ல நோவாவை பற்றி சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே நோவா. ஹல்லேலூயா. By faith Noah. அந்த வசனம் இப்படி முடிக்கிறார். எப்படி பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்துக்கே சுதந்திரவாளியான நோவா. காரணம் என்ன? காணாததை அவன் ஆண்டவர் சொன்னதை நம்பினான். அருமையான சகோதரனே, சகோதரியே, by this he condemned the world and became an heir of the righteousness that comes by faith. Comes by faith. உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உன் விசுவாசத்தின் மூலம்தான் கர்த்தருடைய நீதி நிலைக்கும். சகோதரனே, சகோதரியே, ஆகவேதான் உனக்காக இயேசுசாமி சிலுவையிலே தன் ரத்தத்தை சிந்தினார், தன் சரீரத்தை கொடுத்தார் பலியாக. ஏன் தெரியுமா? உன் மூலம் அவர் நாமம் மகிமைப்பட வேண்டும். நீ நீதி உள்ள ஜீவனுள்ள ஆண்டவருக்கு இந்த பூமியிலே சாட்சியாக நிற்க வேண்டும் என்பதற்காக இந்த கடைசி காலத்திலே உன்னை ஆண்டவர் அவர் நாமத்துக்காக நோவாயை போல விசுவாசத்திலே நிற்க உன்னை அழைக்கிறார். இதில் உள்ளதை சிலர் நம்ப மாட்டாங்க. நிறைய பேர் நம்புறதில்லை. இயேசு வராராம், வரப்போறாராம், அப்படிலாம் பேசுவாங்க. சிலர் கிண்டல் பேசுவாங்க. சிலர் சர்ச்சுக்கு வருவாங்க, போவாங்க. ஆனால் இதுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இந்த வார்த்தை கீழ்ப்படிய மாட்டாங்க. நோவா அவன் கீழ்ப்படிந்தான். கர்த்தர் சொன்னதை நம்பினான். நடக்கும் என்று அவன் விசுவாசித்தான். ஆகவேதான் அவன் பெரிய கப்பல் செய்தான். விசுவாசிக்காவிட்டால் அவன் செய்திருக்க மாட்டான். நீ இயேசு வருவார் என்று நம்பினால் என்ன செய்வ? அதற்கான ஆயத்தத்தில் ஜாக்கிரதையாயிருப்ப. சோதித்துப்பார், ஒப்புக்கொடு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி, நோவாவுக்காக நன்றி. நோவாவை போல நாங்களும் விசுவாசத்திலே நிற்க உதவி செய்யுங்க. ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய வல்லமை கடந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான சகோதரனே, சகோதரியுடைய பிரதர் சிஸ்டர், யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டோடைய வசனத்திற்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க, எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க.
God bless you. Take care.